அண்ணே என்னண்ணே போன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரியாம்மா? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? நான் நேர்ல வரேன். என்னண்ணே வா நேர்ல வாமா. என்னன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருங்க இந்த கிளம்பி வரேன். ஒண்ணு போ. நாளைக்கு இது நடக்கும். நான் பாத்திருக்கேன். ஓ குடிமொழிக்கு போன மாதிரி. நீ போன்ல என்ன நீ அப்படி போட்டு அழுதுட்டு இருக்க? ஊரே தம்பட்ட அடிச்சிடுவாங்க. அப்பா சத்தப்பே கண்ணு மாதிரி நின்ன மனுஷன் நீ அழுகலாமா? அழுகாம என்னனே எனக்கு அழுக வந்து பாத்துக்க அழுகு. இது டைலாக் போட்டுருவாங்கல்ல. என்னது லவ் பண்றாளா? என்ன நீ சிரிக்கிற? அழுகிறியா? அழுகுறமா? எனக்கு சொத்து வேணாம்மா. உன் பிள்ளைக்கு பேரை எழுதி வச்சிரறேன் நான். எனக்கு சொத்து வேணாம். நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் போறேன். இந்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படிலாம் பண்ணாத. நான் போறேன் எங்கயாவது போறேன். நான் காசிக்கு போறேன். இரு நாங்கலாம் இருக்கப்ப நீ என்னது காசிக்கு போணும்? நான் பேசுறேன் பிள்ளைகிட்ட. மனசு விட்டு நான் பேசுறேன். நீ பேசுற மாதிரி பேசணும். உடனே போய் சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு படத்துல நான் பேசுறேன். நீ போ. அப்படியே உட்காரு. என்னனே நீ நான் காசிக்கு போறேன். இல்லனே நீ இருனே நான் போறேன். நான் பாத்துக்கறேன்றே. சொத்து வேற தரன்ட்டாரு. ஓடி போமான்ற போறாங்க. ஓ அப்படி வந்துருமா? நான் என்ன நினைக்கிறேன் பாத்துக்கிருக்க? அத டார்க் சீரிஸ் பாத்துட்டு இருக்கேத. ஏமா உங்க அப்பா வாழ்க்கை டார்க்கா சீரியஸா போயிட்டு இருக்கு. நீ டார்க் சீரிஸ் பாத்துட்டு இருக்க. நல்லா இருக்குத. நல்லா இருக்கா? சரி. என்ன அப்பா என்னன்னமோ சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? தெளிவா சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அத்த. லவ் பண்றியா? ஆமாத்த. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அததான் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு இப்ப புரியுதா அத்த? புரியுது. என்ன லவ் மேரேஜ்னு முடிவே பண்ணிட்டியா அப்ப? ஆமாத்த. லவ் மேரேஜ் லவ் தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா புரிஞ்சுக்க முடியல. இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்லம்மா. இப்ப லவ் மேரேஜ்னா நீயே முடிவெடுத்து நீயே எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா. ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அத்தை மாமா எல்லாரும் வந்து என்னன்னு கேட்போம். இப்பதான் ரேவதி சித்திக்கு சண்டை வந்துச்சு. யாருமே போய் நிக்கல. அவங்க கூட சண்டை வந்து கடைசி டைவர்ஸ் ஆகி போச்சு. அப்படி கிடையாதுமா. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டானே. யாருக்கு அடிக்கிறது? பையன் என்ன வேலை பாக்குறான்? ஐடில இருக்கு. ஐடிலயா? ஆமாத்த. ஐடில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கேமா. டெவலப்பரா, டெஸ்டிங்கா, இல்லத்த ஹெச்ஆர்ல இருக்காரா, பேக் எண்டா ஃப்ரண்ட் எண்டா, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனா, என்ன எதை யூஸ் பண்றாங்க? ஜாவாலயா? ஜாவா எனக்கு தெரியாதா? நீ அந்த அளவுக்கு படிக்கல. அப்பா அவ்வளவு காசை கொட்டி படிக்க வச்சுச்சு. என்ன நேத்துல பாக்குறேன். இந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தீனா அவனை டிபெண்ட் பண்றியே வாழ்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ரிசெஷன் பீரியட், ஒரு லே ஆஃப், இந்த வேலையை விட்டு தூக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 500 பேரை வேலையை விட்டு தூக்குறால உன் புருஷனை வந்தா என்ன பண்ணுவ? பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் சொல்லிருக்காருத்த. என்ன பிசினஸ்? டீ கடை போட்டுக்கலாம். டீ கடை, கருப்பட்டி காபி பிரான்ச். கருப்பட்டி காபி. அதான் அப்படிதான். கருப்பட்டி காபி 1 லட்சம் பேர் கருப்பட்டி காபி போட்டு கருப்பட்டியை பார்த்தாலே இரிட்டேட் பண்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நீங்க எல்லாம் கருப்பட்டி போட்டு உருப்பட போறீங்க. சரி 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 அண்ணே, நல்ல அறிவான பொண்ணா